நமச்சிவாயம். ஜெயவராகி. ஆனி மாதம், ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்தை குருவும் செவ்வாயும், அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா பல வகையிலும் அவங்களுக்கு வருமானம் சேரும். மெயினாக குரு ஒரு பணம் கிரகம், அதே போல் பொருள் கிரகம், செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே போல் சுக்கிரனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இரண்டுமே குருமார்கள். இவங்க அசுர குரு, அவர் தேவகுரு. அதே போல் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள். அப்போ இரண்டு சுப கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிச்சயமாக இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அவங்களோட புதனும் இணைக்கிறார். அப்போ நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த பிளேயர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவிதை, டாக்குமெண்ட்ஸு, இதெல்லாம் புக்ஸு, இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கிரியேட்டராக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்தவர்கள், எல்லா கலைகளும் அதில் வந்துடணும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமாவில் ஆரம்பித்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சிலம்பம் வரையிலுமே கூட கலைத்துறையை சார்ந்தவர்கள், டீச்சர்ஸாக இருக்கலாம், அங்கே நீங்கள் அகாடமியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். ஸோ கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஆக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த எனி டிபார்ட்மெண்ட், கலைத்துறையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்கில்ஸு, அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ரொம்ப ஸ்கில்லிங்காக இருக்கக்கூடியவங்க. எனக்கு நான் ஒரு 20 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கேன், நான் போய் தான் இந்த கம்பெனியை டெவலப் ஆனேன், நான் ஒரு 20 மணி நேரம் இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. அருமையாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஆனி மாதம் கை கொடுக்கும், சிறப்பானதாக இருக்கும். சார் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான். குறிப்பாக பணம் கையாடல்கள் விஷயமா வரக்கூடிய பயம் அல்லது ஒரு சந்தேகம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் பேரில் எதையும் ஒரு வீண்படி சுமத்துறாங்க, ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க. மெயினாக உங்களை டார்கெட் பண்ணுறது, கார்னர் பண்ணுறது, எதிரிகள் உருவாகிறது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பணம் கையாடல், அதாவது பண திருட்டு அப்படி வச்சுப்போமே, அக்கௌண்ட்ஸ் ரீதியாக ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருக்கலாம், நீங்கள் செஞ்சுருக்கலாம், உண்மையிலே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், இதனால் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த ஆனி மாதம் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போது, உங்களை எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு என்ன வழி, இதெல்லாம் தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாருங்கள். எவ்வளோ நிறைஞ்சது? கும்பராசி. சார் கும்பராசிக்கு ஆனி மாதம் அற்புதமாக இருக்குது. கும்பராசி என்பவர்களே, இப்போதான் ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. ஜென்ம சனின்னா சனி உங்களை விட்டு வெளியில் போயிருக்கார். பாத சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய ஊர் மாற்றங்கள், ஷிஃப்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும். நிறைய எனக்கு தெரிஞ்ச கும்பராசி என்பவர்கள் எல்லாம் கணவனை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க, பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. இப்போ எல்லா ஃபேமிலியும் ஒன்றாகும். இவங்க அவர் பசங்களை கூப்பிட்டு போவார், மனைவியை கூப்பிட்டு போவார். இப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மகிழ்ச்சியான குடும்பம். ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு வேலைக்கு போகிறாங்க, 12 மணி நேரம் கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க. எவ்வளவோ அந்த வேலை செய்கிற இடத்துல எதிர்ப்புகள், தலைக்குனிவுகள், அசிங்கம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த மாத சம்பளம் அது வந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு நிம்மதி. அந்த சம்பளத்துக்காக இந்த கும்பராசி என்பர்கள், அது வருமானத்துக்காக, அந்த லாபத்திற்காக, வருமானம், தொழிலோ வேலையோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த டிரான்சாக்ஷன்ஸ், வருமானம்,
அதுக்காக தான் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு உயிரும் இந்த கும்பராசி என்பர்களும் கஷ்டப்படுறோம். அந்த வருமானம் வந்தால் தான் அந்த குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, பசங்களுடைய படிப்பு, எதிர்காலம், குடும்பம் எல்லாமே, கடன் சுமைகள் எல்லாமே அமையும். அப்போ பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள், நீங்கள் ஒரு இடமா, குடும்பம் ஒரு இடமா, அந்த மாதிரி பிரிந்திருப்பீர்களே ஆனால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். தொழில் நிமித்தமாக தம்பி கோச்சின்னு போயிட்டான், அம்மா கோச்சின்னு போயிட்டாங்க, இல்லை அப்பா என்னை வெளியில் அனுப்பிட்டாரு, சொத்துக்காக அப்படி பண்ணிட்டாங்க, அப்பா ஏமாத்திட்டாங்க, தம்பி ஏமாத்திட்டான், இந்த மாதிரிலாம் பிரிந்த குடும்பங்கள், மாமனார் மாமியார் செய்த வேலை இதெல்லாம் இந்த மாதிரியான பிரிந்த குடும்பங்கள். அப்படின்னா வேலை நிமித்தமாக அவர் என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டார் சாமி. நான் என் பசங்களை விட்டுருக்கப்பெல்லாம் இப்போ ஏதோ உகாண்டாவா சம்திங் ஏதோ ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து ஒருத்தர் பேசுனார். நான் இங்கே அங்கே ஒரு சத்யம் சினிமாஸ் இருக்குது, அந்த சத்யம் சினிமாவில் இருக்கேன் சார், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். அவங்க என்ன நைஜீரியா, அங்கேருந்து ஒர்க் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பசங்களை விட்டுட்டு வந்துடுறேன் சார், எப்படியாவது நான் பசங்கள்கிட்ட போய் சேரணும், இங்கே நல்ல சம்பளம், நம்ம ஊர் காசுக்கு 2 லட்ச ரூபா வருது, நான் அங்கே வந்தால் எனக்கு 30,000 ரூபா தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும், ஆனாலும் பரவாயில்ல, என் பசங்க என் கண்ணு முன்னாடி குடும்பத்தோடு போய் சேரணும். கும்பராசி. அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய கால நேரம், பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய கால நேரம். அது என்ன வடிவமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன ரீசனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பல காரணங்களால் குடும்பம் பிரிந்திருக்குமே ஆனால் பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கலாம், கோச்சின் போயிருக்கலாம், காதலாக இருக்கலாம், அல்லது வேற திருமணங்களாக இருக்கலாம். குடும்பம் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய கால நேரம். மெயினா தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும், மெயினா வருமானம் சிறப்பானதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, என்ன மிஞ்சி போனா கும்பராசிக்கு வேலையில கொஞ்சம் கஷ்டம், ஏமாற்றங்கள். இப்போ நியர்பையாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து ஒரு கால் வந்தது. அவங்க இந்த டிடிடியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆன்மீகத்தில் கோவிலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கையாடல் செஞ்சுருக்கிறாங்க, அவங்களே மனசாட்சிப்படி அதை ஒத்துக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு சூழ்ச்சி அவங்கள சுற்றி அந்த ஒரு சூழ்ச்சியை வலைப்பின்னு இருக்கிறாங்க, இவருக்கு தெரியல, போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டார். அப்போ இதை போல சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும், வாராகி அம்மா தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிறார். திரும்பவும் நம்ம அந்த 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 வம்பு வழக்கு, அந்த வலையிலிருந்து சிக்கல்லிருந்து அவர் அழகாக எடுத்து நல்ல முறையில் நல்ல நேமோட திருப்பி அதே வேலையில் அவங்கள உட்கார வைக்கணும். எவ்வளவோ அதிசயங்கள் நடந்திருக்கு வாராகிட்ட. அப்போ கும்பராசி என்பர்களை இதை போல உங்கள் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அடுத்தவங்க பண்ண சூழ்ச்சிகள், எனக்கு தெரியல சாமி, நான் இப்படி போய் மாட்டிப்பேன்னு எனக்கு தெரியல, நான் இந்த அளவுக்கு வந்துரும்னு எனக்கு தெரியல, நான் இது இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை, இப்படின்னு பலவிதமான கஷ்டங்கள்ல சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்ட கும்பராசி அன்பர்களே, அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், மாணவ மாணவிகளாக இருக்கலாம், பரீட்சையாக இருக்கலாம், எக்ஸாமாக இருக்கலாம், மார்க்காக இருக்கலாம், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம். நான் இந்த அளவுக்கு இது எக்ஸ்பெக்டேஷன் செய்யலை சாமி, நான் தெரியாம மாட்டிக்கிட்டேன்னு கவலைப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே, வாராகி இருக்கிறாள். நல்ல நேரம் பிறந்திருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்ம அழகாக தூக்கி கொண்டு சூப்பராக உங்களை ஒப்படைச்சிருவோம். பரிகாரங்கள் கை கொடுக்கும். பாத சனி, இது எல்லாத்துக்கும் காரணம் பாத சனி, பாதக சனியாக மாறிவிட்டது. ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, சிக்கல்ல போய் மாட்டி தெரியாமல் நடந்துடுது அப்படின்னாக்கா, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட உங்களுக்கு எதிரியாக மாறிடுறாங்க, அவங்க ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாத சனி, பாதக சனியாக மாறிவிட்டது என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிட ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மை.
அப்போ இதுலேருந்து எப்படி சாமி தப்பிக்கிறது? பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே.